أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இரவு ஒன்று கூடல் நிகழ்ச்சியிலே சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்காகவும் சில விஷயங்களை எமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் நாங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை தலைப்பாக வைத்து சில செய்திகளை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் நாம் நிறைய கேட்ட தலைப்பு, நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்றாலும் கூட ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அமைப்பில் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துவதின் ஊடாக சில புரியாத கோணங்கள் நமக்கு புரியலாம், சில ஞாபகம் வராத செய்திகள் நமக்கு ஞாபகம் வரலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வபஷிரி சாபிரீன் என்கின்ற இந்த தலைப்பை எடுத்ததற்கான ஒரு பிரதானமான காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த வசனத்தை நாங்கள் பலமுறை ஓதி இருக்கிறோம். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பலமுறை ஓதி இருக்கிறோம். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொறுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த குர்ஆன் வசனம் எப்படி முடியுது என்றால், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இன்னென்ன விஷயத்திலாம் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பொறுத்தா தான் பொறுமையாளர், அப்படித்தானே? ஆனால் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள், அவர் இதுல எல்லாம் பொறுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நல்ல முறையில் யோசிச்சு பாருங்க. பொறுத்தால் தான் பொறுமையாளர் என்ற பேரே அவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், பொறுமையாளர்கள் இன்னென்ன விஷயத்துல எல்லாம் பொறுமையாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று சொல்றான். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னென்ன விஷயங்களில் அவர்கள் பொறுப்பதனால் அவர்கள் பொறுமையாளர்கள். பொறுமையாளர்கள் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பொறுக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற அந்த செய்தியை பாருங்கள். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், என்ன சோதனை ஏற்பட்டாலும் கூட என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், திரும்ப இருக்கிறோம் என்று சொல்றார். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் தஆலா சொல்றார், அதாவது அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கும், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப சோதனையில பொறுத்தா அவங்க சொர்க்கம். அல்லாஹ் சொல்றது என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு நஷ்டம் வருது, நமக்கு ஒரு என்ன பிரச்சனை வருது, நமக்கு குழந்தை மரணிச்சிருது, மௌத்தா, நம்ம பொறுத்துடுறோம், பொறுத்தால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா நம்ம வசனத்தை தவறா விளங்கிக்கணும்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தில் நாம பொறுத்தோம் என்று சொன்னால், ஒரு குழந்தை இழப்பில் நாம பொறுத்துட்டோம் என்று சொன்னால், ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வருது அதனால பொறுத்துட்டோம் என்றா அவர்கள் யாராம், நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு எமது ரஹ்மத்து உண்டு அப்படின்னு சொல்றான், எமக்கு அருள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால சொர்க்கமே உண்டு என்றதை அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்கிறது. நேர்வழி பெற்ற எதனால சொர்க்கம், பிசினஸ்ல நஷ்டம், குழந்தை இறந்தாச்சு, அதே போல என்ன சில அச்சங்கள், இதுல அவங்க பொறுத்துட்டாங்க,
அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் என்றால் நம்ம வசனத்தை என்ன சரியாக புரியவில்லை என்ற அர்த்தம். அதனால மட்டும் சொர்க்கம் என்று வர முடியாது. உலக விஷயங்களில் ஒரு மனிதன் இழப்புகளில் பொறுமை காட்பதன் காரணமாக அதாவது இந்த இடத்துல அல்லாஹு தாலா இபாதத்துல பொறுமையாய்க்கிறத சொல்லல, பாவங்கள்ல பொறுமையாய்க்கிறத என்ன செய்யல சொல்லல, முசீபத்துகள்ல பொறுமையாய்க்கிறத மட்டும்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருத்தல் என்பதை மட்டும்தான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறானே தவிர நம்ம எப்பையும் பொறுமையை பற்றி படிக்கிற நேரத்தில் பொறுமை என்றது 3 வகை என்று படிப்போம். பொறுமை சம்பந்தமாக உரை கேட்ட எல்லோருக்குமே தெரியும் 3 விஷயத்தில் பொறுமை. ஒன்று அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்கள் செய்யாமல் பொறுத்துக்கொள்ளல். பாவங்கள் செய்ய மனது தூண்டும், மனது ஆசையை உண்டாக்கும், அதுல கல்ப அப்படியே வச்சு பொறுமையாக எரி அப்படி என்று வைக்கிறது ஒரு பொறுமை. அப்படி என்றது ஒரு பொறுமை. இரண்டாவது என்ன அஸ்ஸப்ரு அல தாஆத், வழிபடுறது பொறுமை. ஒரு 4 ரக்காத்து தொழுறதுக்கு நம்ம படுற அந்த பொறுமை இதே அது ஒரு பொறுமை தான். நம்ம அந்த தொழுவனம் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த நேரத்தில் நம்ம படுற மனதுல போராட்டம் இருக்குதே, அதுக்காக வேண்டி நம்ம வணக்கம் செய்து பொறுக்கிறோமே, அதுக்கு பேர் என்ன வணக்க வழிபாடுகளில் பொறுமை. மூன்றாவது என்ன சோதனைகளின் சப்ர் அலல் மசாயிப், மனிதனுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் வருகிற நேரத்தில் ஏற்படுகின்ற பொறுமை. இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மற்ற 2 பொறுமையும் சொல்லவே இல்லை. இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்றான், அவர்களுக்கு என்னென்ன சோதனை என்று அல்லாஹு தாலா சொல்ல வார நேரத்தில் என்ன சொல்றான், பொருளாதாரத்தில் நஷ்டம், குழந்தை இழப்பு, இது போன்ற விஷயங்களை தான் அல்லாஹு தாலா என்ன செய்றான், அதாவது வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், நாங்கள் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத், எல்லாமே என்ன உலக நஷ்டங்கள், வியாபார நஷ்டங்கள், சொத்துக்களுடைய இழப்புகள், குழந்தைகளுடைய இழப்புகள், அச்சம், இதுதான். இவைகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம். வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே சோதனையில பொறுக்கிறத மட்டும்தான் அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். சோதனையில பொறுத்தாலே சொர்க்கமாட்டு கேட்டால் அப்படி இந்த வசனம் சொல்லல. அல்லாஹு தாலா முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னால் வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். அப்படி என்று சொன்னால் முஃமின் என்ற வார்த்தை ஈக்குவலாக இருக்கிறது எதுக்கு, சாபிர், பொறுமையாளன் என்ற வார்த்தைக்கு. முஃமின் என்றால் சாபிர், அவன் பொறுமையாளன். சாபிர் பொறுமையாளன் என்றால் அவன் முஃமின், பொறுமையாளன் என்றால் அவன் முஃமின், முஃமின் என்று சொன்னால் அவன் பொறுமையாளன். அதனால தான் அதாவது சில அறிஞர்கள் சொல்வார்கள் லா ஈமான லிமல்லா சப்ர லஹு, எவருக்கு பொறுமை இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை. எவருக்கு பொறுமை இல்லையோ அவர்களுக்கு என்ன ஈமான் இல்லை. அப்படி என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். யாருக்கு பொறுமை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் உள்ளவர்களுடைய பண்புகளை சொல்ற நேரத்தில் 4 பண்பு சொல்லுவான். என்ன பண்பு? அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது, ஈமான், ஒரு முஃமினுடைய பண்புகள்ல 4 பிரதானமான விஷயத்துல பொறுமை என்ன செய்யுது, சேருது. எனவே எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை சோதனையிலையும் கஷ்டத்திலையும் பொறுத்துட்டா நம்ம பொறுமையாளன் லிஸ்டுக்கு வாரம் அப்படின்னு நமக்கு நிறைய ஏமாத்தி கண்டிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாங்க பொறுமையாளன் என்று எங்களை கருதுற இடங்கள் 2 பிழை விடுவோம். 2 பிழை என்ன செய்வோம், விடுவோம். பொறுமையாளன் என்று கருதுற எதுல தெரியுமா, வழியே இல்லாத டைம்ல பொறுமையாளன் நினைச்சுக்கிறது. எப்படி, இது சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார், சிறையில் அவர் பொறுமை. வேற என்ன செய்யலாம் சிறையில, நீங்க சொல்லுங்களேன், சிறையில் நீங்க வேற என்ன செய்யலாம்னு கேட்க. சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார், சிறையில் பொறுமையாக இருந்தா வெளியே வர இயலாது. நீ பொறுமையா தான் என்ன செய்யணும், அதுல இருக்க வேண்டும். இது தவறான விளக்கம். சிறையில பொறுமையா இருக்கிறதுக்கு சில சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு வருகிறேன். ஆனால் நமக்கு வழியே இல்லாம இதுதான் நமக்கு எது ஏண்டா, இதுக்கு பேர் என்ன, பொறுமையுடைய முழு கருத்து அல்ல. பொறுமைதான் பொறுமையுடைய முழு கருத்து அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். வழியே சிறையில் பொறுமையாக இருந்தார், அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு, பொறுமையாக இருந்தார் அப்படின்னு விளங்கிக்கிறது. இரண்டாவது, எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி அமைதியாகி மனசு கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு பிறகு பொறுக்கிறது. சோதனை இருக்கும், எப்ப பொறுக்கிறது, 1 வருஷத்துக்கு பிறகு என்ன பொறுக்கிறது. அப்படின்னா என்ன, மறந்து போய் முடிஞ்சு தனிஞ்சு அதுக்கு பிறகு நான் இப்ப பொறுமையா தான் இருக்கிறேன், நீ இப்ப பொறுமையா தான் இருப்பாயே, சோதனை முடிஞ்சாச்சு. சோதனை என்னது,
அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலாண்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னம ஸப்ர் இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்றா அது ஆரம்ப கட்டத்தில் வருவதுதான் பொறுமைன்னாங்க ரசூலுல்லாஹ். முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரதெல்லாம் பொறுமை. இன்னம ஸப்ர் இந்த எப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பெண்மணி அந்த கபர் இடத்துல வச்சு அந்த உறவை நினைச்சு அழுது கண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த டைம்ல என்ன அழக்கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. எனக்கு உள்ள சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும்னாங்க. ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. நான் யார் தெரியுமான்னு நமக்கு தான் அந்த பொறுமையே இல்லையே. சரியா? பொறுமையை அட்வைஸ் பண்ணிட்டு பாஞ்சு விழுந்து சண்டை தான் பிடிப்போம். அட்வைஸ் பொறுமை. மற்றவனுக்கு பண்ணிட்டு என்ன அட்வைஸ்? பொறுமை. பொறுமையாரி என்று சொல்றவனே கடைசியில் சண்டையில முடிஞ்ச சம்பவம் கிடைக்கா இல்லையா? அவன் தான் கடைசி சண்டையா முடிப்பான். பொறுமையே இல்லை, ஆனா பொறுமையை தான் அட்வைஸ் பண்றது. அதனாலதான் ரெண்டு பேருக்கு இடையில சண்டையில விளக்க போறவர்கிட்ட மிகப்பெரிய பொறுமை இருக்கும். ஏன்னா கடைசியில் அவன் உன்னோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பான் பொறுமை இல்லாம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா வந்துட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் பொறுமையாளர். வீட்டுக்கு வந்த பின்னால யாரோட நீங்க பேசுனீங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட என்ன செஞ்சீங்க பேசுனீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்டு தெரியல. அந்த பதில அவங்க பிழை காண்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அங்கே எந்த வாயிற்காப்பாளனும் இருக்கவில்லை அப்படின்னு அந்த செய்தியில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் எந்த வாயிற்காப்பாளனும் இல்லை என்றதுக்கு இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர நேரத்தில் எந்த விதமான அதாவது காவலரும் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அங்கேயே சொல்ல பார்த்தேன் நான் யாருண்டு, ஓகே நீங்க விளங்கி வந்ததுனால ஓகே. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, பதில் சொல்லல. அது எங்களுடைய ஸ்டைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதை பத்தி ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லை, அதை பற்றி ஒரு இதா நினைக்கவே இல்லை. சொன்னாங்க இன்னம ஸப்ர் இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமை என்றால் ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும். எல்லாம் முடிஞ்சு பாப்பா மரணிச்சு 2 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் சொல்றாரு, நான் இப்ப பொறுமையாகிறேன் அப்படின்னா நீங்க இப்ப பொறுமையா தான் இருப்பாயே, அதான் உன மனசை விட்டு போச்சு, எல்லாம் தூரமாயிட்டு எல்லாம் முடிஞ்சுது. எனவே பொறுமையை 2 இடங்கள்ல நம்ம என்ன விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னால், தவறான முறையில பொறுமை என்ன செய்திருக்கிறோம், வழி இல்லாட்டி பொறுமை, வழி இல்லாதவனுக்கும் பொறுமை தான் வழி. ஆனா அதுக்கு பின்னால நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2வது என்ன, தனிஞ்ச பின்னால பொறுமை, தனிந்த பின்னால பொறுமை அப்படி என்று சொல்லி பொறுமையை விளங்கி வச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை விளங்கி வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வபஷிரி சாபிரீன். அதனால தான் இங்க உள்ள எல்லாருமே நினைக்கிறேன் நம்ம பொறுமையாளர். ஆகப்பெரிய கோபக்காரன் என்ன நினைக்கிறது கேளுங்க, நம்மள மாதிரி என்ன பொறுமை உள்ளவன் யாரும் இருக்க மாட்டான்னு ஆகப்பெரிய கோபக்காரன் நினைச்சிட்டான். அது சந்தேகமே இல்லை. என்ன காரணம் என்றால் பொறுமை என்ற விஷயத்தை அவன் சரியாக விளங்காதனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் பொறுமையாளன் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சபர் அப்படி என்று சொல்றது அந்த மாதிரி ஒரு அம்சம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ஒரு வசனமே வச்சுக்கிறாங்க, என்னன்னு சொன்னா இதுக்காங்கள பொறுக்க இயலாது, இதற்காங்கள பொறுக்க முடியாது, இதற்கு மேல் பொறுக்க முடியாது. என்னடா பொறுத்தாடு பார்த்தா 1/2 மணி நேரம் பொறுத்திக்க மாட்டான், ஆனா இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அடுத்த வசனம் என்ன, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சரியா? அவரவர்கள் வகுத்துக்கள்றதா இல்லை, எப்போ கோபம் வருதோ அதான் இல்லை, எப்போ கோபம் வருதோ எல்லாம் முடிஞ்சாச்சு. இவனுக்கு 5 நிமிஷத்துல வருது, அவனுக்கு எடுத்த உடனே வருது, அவனுக்கு எல்லாம் முடிஞ்சுது. பொறுமைக்கு எல்லை உண்டு, விளங்கிட்டா? இந்த மாதிரி என்ன சில விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ரை சரியான முறையில் புரிந்த மாதிரி என்ன செய்யவில்லை விளங்கல. ஆனா சபர் செய்யணும்னு விளங்கி வச்சுக்கிறான். சபர் செய்யணும். சாப்பாடு போட்டு கண்டிருப்பாங்க, கொஞ்சம் சபர் ஆயிருங்கன்னுவாங்க. எதுக்கு? அந்த சாப்பாடு சகனுக்கு வந்து சேர்றது. இதுக்கெல்லாம் சபர் யூஸ் பண்ற காலம் இது. சாப்பாடு போட்டு கண்டிருப்பாங்க, டைம் ஆயிட்டீங்க, கொஞ்சம் சபர் ஆயிருங்க இந்த வந்துருமெண்டா. மனிதர்களோட உள்ளத்துல சபர் எல்லாம் எது, சாப்பாட்டை ஒரு 5 நிமிஷம் வர சாப்பாட்டு கூட சபரை விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா சபர் மிச்சம் கேவலமா விளங்கி வச்சுக்கிறாங்க. சபரை எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா ஆக சீப்பான ஒரு சப்ஜெக்டா 7 மண்டா சபர் செய்யறது, இல்லாட்டி இறக்கி விட்டு போயிட்டே இருக்கிறது. முடிஞ்சா சபர். பஸ் கண்டக்டர் மாதிரி. பஸ் கண்டக்டர் வந்து என்ன, நீங்க பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னால் கடைசியா ஏறுறது யாரு, அவர் தான். முதலாவது இறக்குறது யாரு, அவரை தான். அந்த மாதிரி தான் சபரை வச்சுக்கிறது. சபரை வச்சுக்கிறேன்னா எல்லாம் இல்லாட்டி கடைசியா கொஞ்சம் வச்சுக்கிறது. இறக்கி விடுறேன்னா முதலாவது இறக்கி விடுறது சபர். அதுக்கு பிறகு வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க. பொறுக்கவே இல்லை. இந்த மாதிரி புரிந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் நாங்கள் நினைக்கின்ற பொறுமை அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை என்ற இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் தான் தங்களது கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கத்தில் கூலி யாருக்கு ஃபுல்லா முழுசா கொடுக்கப்படும் தெரியுமா? பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நினைச்சு பாருங்க, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு தான் முழுமையான கூலி என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே
இந்த வசனத்துல அல்லாஹு தாலா சொன்னது ஒரு ஜின்ஸ மட்டும்தான். வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் அல்லாஹு தாலா சொன்னது இதுல பொறுத்ததனால மட்டுமல்ல. பொறுமையாளர்கள் இந்த விஷயத்துல பொறுப்பார்கள். பொறுமையாளர்கள் இந்த விடயத்தில் பொறுப்பார்கள். இதில் பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள். இந்த விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். எப்படி? இதுல பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள். பொறுமைக்கு ஈமான் இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்கிறது. அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு. அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு, பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு அப்படி என்றார். பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு என்றார். என்ன அப்படி என்று சொன்னால், மாணவர் கேட்கிறாரு, அது என்ன நிபந்தனை கேட்கிறார். நீ பொறுத்தா மட்டும் போதாது, ஏன் பொறுக்கிறாய், எதில் பொறுக்கிறாய், யாருக்காக பொறுக்கிறாய், எப்படி பொறுக்கிறாய், இது தெரியணும். இது இருந்தா மட்டும்தான் நீ பொறுக்கிற பொறுமைக்கு இறைவனிடத்தில் அஜிர் உண்டு. இல்லை என்றா நீ கல் பஹீமா, கால்நடைகள் விலங்குகள் போன்றவன். விலங்க பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்ட நேரத்தில் அது பொறுமையா தான் இருக்குது, அவிழ்க்கப்பட்ட நேரத்தில் போயிருது. ஆனா ஏன் கட்டப்பட்டன அதுக்கு தெரியாது, ஏன் அவிழ்க்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியாது. அந்த மாதிரி நீ போயிடுவேன். கட்டப்படுறது சோதனை. நம்ம கட்டப்படுற நிலைமைனா சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, உடல் நோய்கள் வருது, இழப்புகள் வருது. அது மிருகத்தை கட்டுற மாதிரி. ஏன் கட்டினா என்னைய, ஏன் விட்டான் என்ற விளக்கம் இல்லாம இருக்கிறது மிருகம். நீ பொறுத்தாலும் பொறுக்காது விட்டாலும் உனக்கு எந்த விதமான கூலியும் இல்லை. நீ பொறுமையை ஏன் பொறுமைன்னு விளங்காம செஞ்சா, யாருக்கு பொறுக்கிறாய்னு விளங்காம செய்தேன்னு சொன்னால், எதற்காக, எதிலே, எதுக்கு பொறுக்கிறாய், எந்த அளவில் பொறுக்கிறாய் என்று விளங்கினால் தான் நான் எதில் சோதிக்கப்பட்டேன், எதற்காக சோதிக்கப்பட்டேன், இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ உள்ள நியாமத் என்ன, நான் இழந்து போன நியாமத் என்ன என்று சொல்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யும், அப்போ மட்டும்தான் விளங்கு. அதனாலதான் பொறுமையை ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது. பொறுமையை மிகப்பெரிய நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாதற்கு மிக பிரதானமான காரணமே இதுதான், பொறுமையை புரிந்து கொள்ளாதது. ஒரு மார்க்க அறிஞர் ஒரு வாழ்க்கை சிறந்து போக வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் மிக முக்கியம் என்றார். ஒன்று அஸ்ஸபர், இரண்டாவது வல் யகீன், உறுதி. அஸ்ஸபர் பொறுமை, இரண்டாவது யகீன் உறுதி. சிலருக்கு சில விஷயங்கள்ல பொறுமை இருக்கும், உறுதியே இருக்காது. எப்படா முடியும், பொறுமை ஆனால் பொறுத்து தாய்க்கிறாரு, எப்படா இது முடியும், ஏன் யகீன் இல்லை, எந்த நிமிஷம் வெடிச்சு செதறான வாய்ப்பு இருக்குது, பொறுமையே இல்லை. சிலருக்கு யகீன் இருக்குது, சபரே இல்லை. விளங்கிட்டா? எனவே நம்ம என்ன, அதாவது யகீன் இல்லை, சபர் இல்லை, இந்த ரெண்டும் இருந்தால்தான் லைஃப் என்ன செய்யுமா, சரியாக போகுமா. சபர் இருந்தால் மட்டும் சரி வராது, யகீன் இருந்தால் மட்டும் என்ன சரி வராது. இந்த ரெண்டும் தான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை. இதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். அப்படிதானே? வலமன் சபர வகஃபர் இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். யாரு பொறுத்து மன்னிக்கிறாரோ, 2 விஷயம், பொறுத்து மன்னிக்கிறாரோ, இது உறுதி எடுக்கின்ற விஷயங்களில், உறுதியான விஷயங்களிலேயே மிக முக்கியமான தலையாதது அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருக்கு முடியும் இது? பொறுத்து மன்னிக்கிறது என்றது லமின் அஸ்மில் உமூர், கஷ்டமான காரியங்கள் ஒன்று அல்லாஹ் தஆலா பொறுத்து மன்னிக்கிறது. நம்மளும் நிறைய பேரை மன்னிக்கிறோம் வேற வழி இல்லாம, செய்யறதுக்கு வழியே இல்லை. ஜனாதிபதியை மன்னிச்சுட்டு உனக்கு ஒன்றும் செய்யலாது, தண்டிக்கல் உனக்கு எதுவுமே செய்து விடலாம். ஊர் அமைச்சரை மன்னிக்கிறது, மன்னர்மாரை மன்னிக்கிறது, எல்லாரையும் மன்னிச்சிடுறது. பக்கத்துல ஒருத்தன் கிடைச்சானா அவனுக்கு அடி, விளங்கிட்டா? ஆனா ஊர்ல உள்ள எல்லாரையும் அவர் மன்னிச்சுக்கிறார், வேற வழி இல்லை. இந்த மன்னிப்பல்ல, வஹுவ காதிலுன் அலைஹி வஹுவ. அதனாலதான் இமாமுன் ஆதில், நீதியான மன்னனுக்கு என்ன நிழல் கிடைக்கும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு அநீதி இழைக்கிற வாய்ப்பெல்லாம் முன்னாலே இருக்குது. அநீதி இழைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் முன்னால இருக்குது. அவனுக்கு நிழல், நீதியான மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கலாம் தானே? ஏன் சொல்லல? நீதியான மனிதன் நீதி செலுத்துற லேசு, ஆற்றல் இல்லாட்டி தான் நம்ம நீதி செலுத்துறமா இல்லை எல்லாரையும் மன்னிச்சு, அந்த நீதி அல்ல. மன்னராக இருந்து கொண்டு நீ மன்னிச்சு என்று சொன்னா நீ நீதி அறிவாய். அதனாலதான் மன்னருக்கு அந்த நிழல் கிடைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை ஒரு பாரமான செயல். பொறுமை ஒரு பாரமான செயல் என்பதனால தான் இந்த விஷயம் சொல்லப்படுது. அப்துல்லாஹ்
இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அட்வைஸ் பண்ணுகிற நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, பொறுமைக்கென்று சில அதாவது கொள்ளளவு இருக்குது, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க, அதான் அப்துல்லா பின் சுபைர் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, இவ்வளவு நான் பொறுமையுடைய நிபந்தனைகள் அதை பற்றியெல்லாம் அங்கே போகவே இல்லை, பொறுமைண்டா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், அநியாயமாக பொறுமை விளங்கிக்கிறாங்கன்றதுனால பொறுமையை பற்றி கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்துறேன். அதாவது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் மரணிச்சிட்டாங்க, இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தா சபுரு சா ஆண்டார், ஒருவரும் பொறுக்கிற ஒரு கணமும் பொறுக்கிற கூட்டம் உண்டு இல்லை. அப்படின்னா என்ன, 10 நிமிஷம் பொறுக்க வாய்ப்பு இருக்குது, அரைவர் பொறுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டினா விளைவு என்ன செய்யும், வேறான ஒரு குரூப்போட தான் நான் இருந்துட்டு எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அது வரலாறு. இங்க முக்கியமா அவர் சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாரு, சபுரு சா, கொஞ்ச நேரம் பொறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இருக்கிறாரு. அப்படின்றா அவர்களை இவர் விரும்பல, பொறுக்கக்கூடிய கூட்டம் தானே வச்சுக்கல வேண்டியதானே. ஆனா அவர் பொறுமை அளக்கிறார், இந்த பொறுமை இவ்வளவுதான், இவருடைய பொறுமை என்ன குறிப்பிட்ட இதாக இருக்குது. அதனால தான் எப்பயும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான பொறுக்கிறவன் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது, எவ்வளவு பொறுப்பாண்டு பார்க்கணும், பொறுமைண்டா சரியாக விளங்குறத பார்க்கணும். வழி இல்லாம பொறுமை, இந்த மாதிரியான பொறுமை எல்லாம் விட்டுட்டு என்ன வந்தாலும் பொறுமை என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்குது, அந்த பொறுமை அடையாளம் கண்டாதான் அதான் வபஷிரி சாபிரி, அவர்களுக்கு தான் சாபிர் என்ற பெயர், அவர்களுக்கு தான் சாபிர் என்ற பெயர், பொறுமையாளன் என்ற பெயர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதனால தான் இது நிறைய பேருக்கு யோசிக்க, நம்மளும் கொஞ்ச நேரம் பொறுத்த மாறி வழங்கப்படுத்துவோம். ஒருத்தர் வந்து ஒரு கொலை செஞ்சிட்டாரு, கொலை செய்தால் மொழி அடிப்படையில் கொலைகாரன் தான், ஆனால் சமூகத்தில் வந்து கொலைகாரன் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஒரு 10 கொலை செய்யணும், எப்படி ஒரு 10 கொலை செஞ்சாதான். ஒரு முறை திருடிட்டான், திருடன் என்ற பெயர் அவன் எடுக்கிறது இல்லை, ஒரு 10 முறை என்ன செய்யணும், திருட்டு நடந்தாதான் திருட்டு அப்படின்னு சொல்லி திருடன் என்ற பெயரை நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். இதே மாதிரி உலகத்தில் சாபிர் என்ற பெயரை மட்டும் ஒரு தடவை பொறுத்து எடுத்துக்கலாம், சாபிர் என்ற பெயரை மட்டும் ஒரு தடவை பொறுத்து எடுத்துக்கலாம். முழுமையான ஒரு போராட்டம் வாழ்க்கையில முழுமையாக அதை உள்வாங்கிய பின்னால் தான் சாபிர் என்ற அந்த பொறுமையாளர் என்ற பெயர் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு மராத்திப், பொறுமையில சில மராத்திபுகள் இருக்கு. நாங்க இருக்க பெரும்பாலும் எங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு 75% பொறுமை வந்து அல் மர்தபத்து துன்யா, கடைசி பொறுமை. துன்யான உலகம்ல கடைசி பொறுமை என்ன, கடைசி பொறுமை என்ன, அந்த லோ லெவல் உள்ள பொறுமை, அதை தாண்டி விட்டா எல்லாம் பிரச்சனையாயிரும், விளங்கிட்டா. அந்த ஒரு லெவல்ல உள்ள பொறுமை தான் எங்களிடத்துல இருக்கிறது. மிகப்பெரிய பொறுமை தெரியுமா, அல்லாஹு தாலா யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயால் அதை சொல்றா, ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அது என்ன அழகான பொறுமை, அழகில்லாத பொறுமை. ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அழகான பொறுமை என்றா என்ன, எங்களில் கொஞ்சம் பேர் பொறுப்பாங்க, எப்படி பொறுக்கிறது தெரியுமா, தாங்க இயலாது, முறப்பட்டுச்சு, என்னக்கு வித்த முடியாது, என்ன நடக்குதுன்னு விளங்கல, அது ஆனா ஏதோ பொறுத்துக்கொள்றேன்றது, வா பொறுத்துக்கொள்றேன் என்று சொல்லி டெய்லி நச்சரிப்பாய்க்கும், விளங்கிட்டா. நான் பொறுமையா ஏதோ பொறுமையாக்கிறேன் நம்ம சொல்ற விளக்கம் இருக்குதே, முடிச்சிருங்கடா என்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு, விளங்கிட்டா. அவ்வளவு பொறுமை. ஆனா அழகான பொறுமை என்ன தெரியுமா, சப்ருன் பிலா ஷக்வா, முறைப்பாடு இல்லாத பொறுமை தான் அழகான பொறுமை. முறைப்பாடு இருக்க கூடாது. அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே சொல்றார். இன்னமா அதை அந்த பிள்ளைகள் வந்த நேரத்தில் இப்படி நீங்க உங்களையே அழிச்சு கொண்டுருவீங்க போலயே, இப்படியே நீங்க இல்லாம ஆகிறீங்க போல இருக்குதே அப்படின்னு கேட்ட நேரத்தில் என்ன பதில் சொன்னாரு, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் உள்ள கிடக்கைகளையும் என் கவலைகளையும் நான் அல்லாஹ்விடம் தான் முறைப்படுகிறேன், உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்லவே இல்லை என்றார். சப்ருன் பிலா ஷக்வா, எந்த ஹல்கிடத்திலும் முறைப்படாமல் காட்டக்கூடிய பொறுமை தான் என்ன பொறுமை, அழகான பொறுமை. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஜமீல் என்ற வார்த்தையை நிறைய சொல்றான், வஹஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான வெறுப்பாக அவர்களை வெறுத்துருங்க. அப்படின்னா என்ன, திருப்பி அதை பத்தி பேசக்கூடாது, அதான் அழகான வெறுப்பு. ஃபஸ்பிர் சபரன் ஜமீலாண்டால் அதுதான் ஃபஸ்பஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், அழகான முறையில் மன்னிச்சிருங்க. அவன் செஞ்ச வேலை இருக்குதே 4 வருஷத்துக்கு பிறகு, சரியா இருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டேன்றா, மன்னிச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கிறான், மன்னிச்சுட்டான், மவுத் வரைக்கும் சொல்லி காட்டிட்டே இருக்கிறான். இது ஸஃப்ஹுல் ஜமீல் அல்ல, அழகான மன்னிப்பு அல்ல. முறைப்பாடு இல்லாத, அது போல புலம்பல் இல்லாத,
அதே போல என்ன திருப்பி திருப்பி சொல்லி காட்டாத இருந்தால்தான் அழகான. அப்ப ஃபஸபருன் ஜமீல் நபிமார்களுடைய பொறுமை. அழகான பொறுமைனா என்ன? ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா. யாருக்கு சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக. அப்ப அழகான பொறுமை என்றால் முறைப்பாடு இருக்கக்கூடாது. இந்த பொறுமை யார்கிட்ட வருதோ பொறுக்க முடியும். சிலர் முறைப்பாடு இல்லாம இருப்பாங்க, கேட்ட தாண்டகள் ரிட்டர்ன் வந்துருவாங்க. எனக்கு சொல்லாம போக இயலாது, சொல்லாம போக இயல, அவ்வளவுதான். இது சபுரு சா இல்ல சபுரு தகீகா, ஒரு நிமிடம் என்ன இல்லாத அளவுக்கான பொறுப்பு. எனவே சபுருக்கென்று சில மராத்திபுகள் இருக்கிற இடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ். பாருங்க, வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ், யார் பொறுக்க வைக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா பொறுமையாளராக மாற்றுவான். அப்படின்னா என்ன? பொறுமை சும்மா இருக்கிற பொறுமையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, பொறுமையை உருவாக்கணும் என்றான். அப்படி சொல்றானா இல்லையா? வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ்னா நம்ம இப்ப என்னடா இருக்கிற பொறுமையை மட்டும் தான் பொறுத்துக்கிறது, இன்னும் பொறுமையை உருவாக்கணும் என்றான். அப்படின்னா இந்த ரெண்டையும் விட்டுறணும். எது? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இதுக்கு மேல பொறுக்கேலாது, இவைகளை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். பொறுமைக்கு எல்லை இல்லை, இது தவறு. பொறுமைக்கு எல்லை ஒன்று இருக்குதே, இது எப்பொழுதும் தவறு. பொறுத்தால் தொடர்ந்து பொறுக்கலாம், எதுல பொறுக்க கூடாதோ அதுல ஒரு செகண்டும் பொறுக்கவே கூடாது. ஒரு செகண்ட் உதாரணமா நம்ம பொறுக்கிறது எதுல தெரியுமா? அது சுபஹானல்லாஹ், பொறுமை எதுல செய்யறாங்கன்னு பாருங்க. வீட்டுக்கு வாருது, நாடகம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மனைவி இன்றைக்கு பொறுத்துக் கொள்வோம் போயிடுறது, வணங்கிட்டா. ரெண்டாவது நாள் இன்றைக்கு பார்க்குறாங்க, இன்றைக்கு பொறுப்போம். மூணாவது நாள் இதுக்கு மேல பொறுமை இல்லை, இதுல நீ பொறுக்கவே கூடாது, வணங்கிட்டா. இதுக்கு மேல பொறுமை இல்லையா? எதுக்கு மேல? 3 நாளைக்கு மேல பொறுமை இல்லை. இது நீ பொறுத்திருக்கவே கூட, பொறுமையை யூஸ் பண்ணிருக்கவே கூடாத இடத்துல பொறுக்கிறாராம், இதுல பொறுக்கிறானா, இதுல நீ பொறுக்கவே கூடாது. எதுல பொறுக்கணுமோ அதுல முதலாம் நாளே இதுக்கு மேல பொறுமையே இல்லைன்றது. அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும், பொறுமையை பொறுக்க கூடாத இடமாக இருந்தா அது என்றைக்குமே பொறுக்க கூடாது. பிதாயத்திலேயே அது முடிஞ்சுது, ஆரம்பத்திலேயே. ஆனால் பொறுக்க வேண்டிய இடத்தில் அதுக்கு எல்லை உண்டு, வரையறை உண்டு என்ற ஒரு விஷயம் மனசுலேருந்து எடுத்துடணும். அது நமக்கு ஷைத்தான் ஊட்டக்கூடிய விஷயம், கோபம் ஊட்டுவதற்காக வேண்டி இதுக்கு மேல நீ பொறுக்காத, இதுக்கு மேல எல்லை உண்டு என்று சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபஸ்பிர் சபரன் ஜமீல், அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்று சொல்றேன்னு சொன்னால், பொறுமைக்கென்று ஒரு அலல் மராத்திப், உயர்ந்த ஒரு மராத்திப் இருக்குது. அதனால தான் எல்லா, அதாவது சலஃப் அறிஞர்கள் எந்த அறிஞர்களும் முரண்படாம சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒன்றை பறித்து கொண்டு விட்டு, எந்த நியமத்தாக இருக்கலாமா, இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச எந்த நியமத்தாக இருக்கலாம், அதை பறிச்சிட்டு அந்த இடத்துல சபர தந்தாண்டா அதை விட ஒரு நியமத்து கிடையாது, அதை விட ஒரு நியமத் கிடையவே கிடையாது. நம்ம நினைப்போம் சபர நம்ம யூஸ் பண்றது, நான் சொன்னேனே சபர் நினைக்கிறேன்னா அதுக்கு ஒத்தடம் அல்ல. அன்றைய அறிஞர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இதை விட பெரிய நியமத்தாக, எதை விட பெரிய நியமத்தாக, அதாவது நீ இல்லாம போன நியமத் இருக்கிறதே, நம்மளை விட்டு நீங்கி போன நியமத், அதை விட மிகப்பெரிய நியமத்தா எதை பார்த்தாங்க? கிடைச்ச சபரை பார்த்தாங்க. இந்த சோதனையில நான் பொறுத்தனா, அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட இதுல நான் பொறுமையா இருந்தனா, இதுதான் எனக்கு பெருசு, இதான் எனக்கு என்ன பெரிது என்று நினைத்தார்கள். அதைத்தான் மிகப்பெரிய நியமத்தாக என்ன செய்தார்கள்? நினைத்தார்கள். எனவே சபர் என்பதை நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், சபரோடு ஒரு பயணம், இந்த பொறுமை என்கின்ற அந்த சிந்தனையோடு, பொறுத்தல் என்ற இதோடு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் செஞ்சு பாருங்க ஒரு பயணம். சபர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து தரும் அப்படின்றத நீங்க பாருங்க. சரி, இதெல்லாம் சரி, ஓகே. இந்த பயானம் மட்டும் கேட்டுட்டு பொறுமையா கேளுமா? இல்லை, நான் இப்போ 2 மணி நேரம் பயம் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும். நான் இதே விஷயத்தை 2 மணி நேரம் பண்ணேன்னு வைங்களேன், பொறுமையை இதுக்கங்கள பயான்லேயே பொறுமை என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். இந்த பயானம் மட்டும் வச்சு ஒரு மனுஷனால என்ன செய்யலாது? பொறுமையாக இருக்க முடியாது. சபருக்கென்று சில சுருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்னாரே, அபு மைமூன் என்ற அறிஞர். அதுல மிக பிரதானமானது என்ன தெரியுமா? அல் ஈமான். அதனாலதான் ஈமானும் சபரும் மக்ரூன் ரெண்டே என்னச்சு சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது மிக முக்கியம் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. இந்த பகுதி நம்ம பேசல, காரணம் நம்ம மோமினாக இருக்கிறோம், ஈமானா இருக்கிறோம், ஈமான் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம், அது ஒரு பகுதி. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இல்ம், அறிவு, சப்ஜெக்ட் நாலேஜ். எதை பத்தி நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அதை பத்திய சரியான அறிவு இல்லை என்று சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பொறுக்கவே முடியாது. ஒரு விஷயத்துல அறிவுள்ள வரும், ஒரு விஷயத்துல அறிவில்லாதவனை நம்ம கூட்டிட்டு போறது,
அந்த ஆளுக்கு விளங்காதப்பா அவரை கூட்டிட்டு போகாதீங்க நம்ம சொல்றது இல்லையா? ஏன் சொல்றேன் தெரியுமா? பொருட்கள் அந்த ஆள் கேட்கிற கேள்வியில நம்மளுக்கு என்ன செய்யும்? ஏன் சின்ன பிள்ளைகளோட நமக்கு தாங்க முடியாம போறது? அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதனாலதான் பிரச்சனை. ஆசிரியர் ஏன் அவசரமா டென்ஷன் ஆகிறாரு? அவருக்கு தெரியும், முன்னால் உள்ளவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும், முன்னால் உள்ளவனுக்கு என்ன தெரியாது. இதுதான். எனவே இப்ப நம்ம முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், இல்முள்ளவருடைய மிகப்பெரிய அமானிதம் எது தெரியுமா? பொறுமை. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லைன்னு முன்னால் உள்ளவனுக்கு கேசுரு. நீ உனக்கு பொறுமை இருக்குதானே, நீ தான் பொறுக்கணும். முன்னால் உள்ளவனுக்கு கேசாது, கொஞ்சம் கூட பொறுமை இல்லையே அப்படி என்று சொல்ற எல்லாரும் டென்ஷன்ல தான் பேசுறாங்க. யாரு இந்த கொஞ்சம் கூட பொறுமை இல்லைன்னு சொல்ற எல்லாரையும் பாருங்க. நீ மட்டும் இப்ப எப்படி பேசிட்டீங்க? நீனும் பொறுமை இல்லாம தான் பேசிட்டீங்க. பொறுத்துட்டு யாரா பேசுறாங்களா? இல்லவே இல்லை. அதனாலதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீட் பண்ணின உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் படிக்க போறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன? வகைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பிஹி குப்ரா. உனக்கு பொறுமை இல்லாத விஷயத்தை, உனக்கு அறிவில்லாத விஷயத்துல எப்படி நீங்க பொறுமையாப்பீங்கன்னு கேட்டாரு. யார் கேட்டாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க. உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் முதலாவது சொல்றாரு, இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, என்னோட பொறுமையாக இருந்து கொள்ள மாட்டீர்கள். முதலாவது ஆசிரியருக்கு இந்த விளக்கம் தேவை. படிச்சு கொடுக்குறோம் தான் ஆக பெரிய டென்ஷன் ஆகுது. மாணவரை விட கொப்பியை கிழிச்சு பிச்சு புத்தகத்தெல்லாம் வீசுற யாரு? மாணவர். ஆசிரியரா? ஆசிரியர். அந்த ஆளுக்கு வர கோபம் இருக்குதே, இவனுக்கு எப்படா விளங்கப்படுத்துறேன்னு நினைக்கிறோம், டென்ஷன் வரும், கோபம் வரும். அப்ப பொறுமையாளன் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பொறுமையாளனாக இருந்தா, எனக்கு அல்லாஹ் இல்ம தந்திக்கிறான், இவனுக்கு இல்மு இல்லைன்னு முதல்ல விளங்கிக்க. இல்மு இல்லாதவன்ட்ட பொறுமை இருக்காது, டென்ஷன் ஆகுவான், அது செய்வான்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கண்டா சபுர் வளரும். சபுர் என்ன செய்யும்? வளரும். நம்மளுக்கு ஒரு கட்டம் வரும், இதுக்கு மேல வளர்க்க முடியாதுண்டு. ஆனாலும் சபுர் என்ன செய்யும்? நம்ம புரிய முன்னால உள்ளவன் ஜஹல்ல இருக்கிறான், இவனுக்கு இல்ம் இல்ல, நான் தான் விளங்கப்படுத்தோம் நீங்க நினைச்சுக்கின்றாலே பொறுமை என்ன செய்யும்? வளரும். விளங்காம பொறுமையா இருக்கிறனால யாரும் பொறுக்கிறது இல்லை. பாருங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறாங்க? எப்படி நீங்க என்னோட பொறுக்க மாட்டீங்கன்னு மட்டும் சொல்லல, அது நாங்க சொல்லுவோம். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படி உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும்னு கேட்டார். இது அறிவோட வார வசனம். ஏதோடு வார வசனம்? அறிவிருந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் இப்படி கேள்வி கேட்கலாம். அறிவு இல்லாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? நான் பொறுமையா இருப்பேன், வாக்கெல்லாம் கொடுக்கிறாரு. பொறுத்தாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுக்கல. அந்த ஸ்கூல்ல இருந்து முதலாவது விலகினது யாரு? அவரே தான் விலகினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? இதுக்கு பூரா கேட்டா என்ன விளக்கிருங்கன்றார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. நான் இதுக்கு அவர் ஒரு கௌரவமான ஆள், கண்ணியமான மனிதர், எஹ்திராம் உள்ள மனிதர், அப்படித்தான் விளங்குவாரு. விளங்காத மாதிரி இருக்க மாட்டார். எவ்வளவு நடக்கட்டும், அவனா விளக்கினா விளக்கிக்கணும்னு யாரும் இருக்க மாட்டாங்க. கண்ணியமான ஒரு மனிதர் என்றதுனால அவரே முன்னுக்கால என்ன சொன்னாரு? இதுக்கு பிறகு நான் தவறு செஞ்சா விளக்கிருங்கன்னா அதுக்கு பிறகு தவறு செஞ்சார். அப்போ புரிஞ்சுக்கங்க, இல்மில்லாத விஷயத்துல பொறுமையாக இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் கூட முடியாமல் போனது. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க விளக்கம் இல்லாமல் இருந்தீங்க என்று சொன்னா நிச்சயமாக இது வரும். இப்ப உலக விஷயங்கள்ல ஏன் எங்களுக்கு உலக சோதனைகள்ல பொறுமையாக இருக்க முடியாம போகுது அப்படி என்று சொன்னால், சோதனைகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? பொறுக்க சொல்றது மட்டுமல்ல, சோதனை என்றது ஏன், எப்படி, எதற்கு, எந்த வகையில ஏற்படுது என்ற அறிவு நம்மகிட்ட இல்லை. சோதனைகள், பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், இவைகள்லாம் ஏன், எதற்கு, எப்படி ஏற்படுகிறது என்ற அறிவு நம்மகிட்ட இல்லை. சோதனைகளை பத்தி இந்த அறிவு இல்லாதனால ஒரு சோதனையில நம்ம படுற அந்த இது இருக்குதே, சோதனையை விட பெரிய வழியா இருக்கும். நம்ம அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பு. எனவே இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இல்ம். அறிவில்லாத விஷயத்துல ஒருவனுக்கு பொறுமை ஏற்படாது. அப்ப அமானிதம் யார் பக்கம் திரும்புது? இப்ப படிச்சவனின் பக்கம் தான் திரும்புது. அப்ப பொறுமை இல்லாத விளங்காத மனிதர்கள் இருந்தா அவர்களுக்கு அறிவூட்டுறது மட்டுமல்ல, இவங்களோட நான் பொறுத்து தான் ஆகணும், இவங்களோட நான் பொறுத்து தான் ஆகணும் என்பதை அவர் புரிஞ்சுக்கொள்ளணும். விளங்கலையா? முதலாவது விஷயம், உனக்கு படிப்பிக்கிறது இல்ல, நான் பொறுமையாகிறது. நான் என்ன பொறுமையாகிறது? நிச்சயமா அவன் பொறுமையாக்க மாட்டான், நிச்சயமாக அவன் பொறுமையாக இருக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? இல்ம் இருக்கணும். இதை இந்த வசனம் அழகா சொல்லி காட்டுது. எந்த வசனம்? வபஷிரி சாபிரி. முதலாவது அல்லாஹு தாலா அந்த வபஷிரி சாபிரினை சொல்லிட்டு என்ன சொல்றான்? பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். ஏன் தெரியுமா? சோதனை வந்த நேரங்கள்ல அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள்டா, ஈமான் இருக்குது உண்டு. ரெண்டாவது என்ன, இல்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்ல, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் சரி, காலு
அவங்க என்ன சொல்லுவாங்கடா பொறுக்கிறதல்ல. பொறுக்கிறது அல்லாஹ் தஆலா என்ன அந்த இடத்துல என்ன சொல்லல, அவர்கள் எல்லா சோதனை வந்தாலும் பொறுப்பார்கள்டா சொல்றான். அந்த சொல்றான் எப்படி தெரியுமா, அவங்க என்ன சொல்றாங்க, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்ப இருக்கிறோம்னு சொல்லுவார்கள். வந்த சோதனைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? வந்த சோதனைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தம் தான் இல்ம். அந்த சம்பந்தத்தை எதை உணர்த்தும்? இல்ம். வந்தது சோதனை, இழப்பு, நஷ்டங்கள் இவைகள் தான் வந்துச்சு. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த வார்த்தை நஷ்டம், கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முன்னால் அவர் சொல்ற வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான அட்வைஸ். இதை கொண்டு போய் எங்களை சமுதாயம் எங்க வச்சுக்க தெரியுமா? உதாரணமா நம்மளோட வாப்பா சுகைனமாக இருக்கிறாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன். இல்லை மௌத்தாகல, அவர் சோகம் இல்லாம தான் இருக்கிறாரு, சுகைனமாக இருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னாலே மௌத்தை நினைச்சிடறான். எது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லி பாருங்க, வாப்பா சுகைனமாக. வேற டைம்ல இன்னாலும் சொன்னா பரவாயில்ல, கடையில் நஷ்டமாகிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா ஓரளவு பொறுத்துக்கிறாங்க, இதுக்கும் சொல்லலாமண்டு. தந்தை சுகைனமாக இருக்கிறார், இன்னா லில்லாஹி மரணிக்கல இருக்கிறாரு, அப்படி என்று இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊனுக்கு எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க? ஆகப்பெரிய சோதனையில மட்டும்தான் இதை என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு விளங்கு. இதுக்கு காரணம் ஊர் பள்ளிகள் அறிவிச்சது. ஊர் பள்ளிகள்ல இந்த ஜனாசாவுக்கு மட்டுமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னதுனால மௌத்துக்கு மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி அப்படி பழக்கம் வந்துட்டு. பாருங்க, ஒரு வளமை இல்லாத ஒன்றை வளமைப்படுத்தினா அதுக்கு நமக்கு விளக்கம் வேற எங்கேயோ போய் நிற்கிதுன்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் சொல்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா சோதனைகள் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லா சோதனை, சிறியதோ பெரியதோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஒரு அல்லாஹ் தஆலா இதுல அதாவது சாபிரூன் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது பிரதானமான விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டுன்றதுல மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், எதுல பொறுக்க நினைக்கிறோமோ, எதுல பொறுக்க நினைக்கிறோமோ அதுல திருப்பி திருப்பி டச்சை வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன, ஒரு நஷ்டத்துல பொறுமையா இருக்கிற நினைக்கிறோம், ஒரு பிசினஸ்ல நஷ்டத்துல பொறுமையா இருக்கிற நினைக்கிறோம், மறுபடியும் ரிவர்ஸ்ல வரக்கூடாது. எப்படி, எவ்வளோ கேபிட்டல் போட்டேன் இதுக்கு முடிஞ்சு சரியா, ஆனா எவ்வளோ கேபிட்டல் போட்டேன், 50 லட்சம், சுபஹானல்லாஹ். ரெண்டாவது, எப்ப ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சு, நீ கணக்கு பார்த்து நஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது, ஆனா மறுபடியும் ரிவர்ஸ்ல அதை ரிப்பீட் பண்றது ஞாபகம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிக்கிறது, அட்ட இவனா வேலைக்காரனா வச்சான் பாருங்க, அப்படியே வந்து 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 திருப்பி 1 வருஷத்துக்கு முந்தி நீங்க பொறுத்த பொறுமையெல்லாம் லொஸ்ட் ஆகி மறுபடி கண்ணீர்ல உட்கார்ந்து கண்டிருப்பீங்க. ஏன் ரிவைஸ் பண்றது? இது கொஞ்சம் பேர் டைரி வேற எழுதி வச்சிருப்பாங்க, சும்மா ஏதாவது தேடக்குள்ள டைரி நம்பிட்டுரும். வழங்கிட்டா 2000 ஆண்டு, இவர் 2018 ஓஹோன்னு இருக்கிறாரு, 2000 ஆண்டு டைரி எடுத்து மறு அழுக. இதுக்கு என்ன விளங்கி வச்சுக்கிறாங்க சொன்னா, இலகிய உள்ளம் என்று வேற பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர் வச்சுக்கிறான்? இது இலகிய உள்ளம் அல்ல. அதாவது நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், கவலை என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். கவலை குள்ளு, எல்லா கவலையும் இல்லைண்டா இப்படி பாதுகாப்பு நீங்க தேடக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், இப்படி பாதுகாப்பு தேடக்கூடாது. கவலை இருந்தா பாதுகாப்பு தேடுறோம், கெட்ட கவலையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கணும். அந்த அதில் எப்படி சொல்றோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், முடிஞ்சு. டோட்டல் கவலை, எல்லா கவலைகளும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி என்றால் கவலை என்பதை எப்பொழுதும் ஏற்படுத்தி வளர்க்கக்கூடாது. மிஞ்சி மீறி வந்தால் அதை உணர்ந்து கொள்ளணுமே தவிர தேடி தேடி கவலையை போட்டேன்னு இப்படி நினைச்சு கவலைப்படுத்துறது எங்களை விரக்தியாக்கும், தூரமாக்கும், பொறுமையை இல்லாமாக்கும். அதை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? வஸ்பிர் நஃப்ஸக், வஸ்பிர் நஃப்ஸக், உங்களுடைய அதாவது ஆத்மாவை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனசை பொறுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா, காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய முகத்தை நாடி இறைவனை அழைத்து கொண்டிருக்கிறார்களே, இபாதத்தில் வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு என்ன செய்யட்டாம்? வஸ்பிர் நஃப்ஸக், அவர்களோடு சேர்ந்து இபாதத் செய்யன்னு சொல்லாம அதுக்கு என்ன தேவை? தொழுறவங்களோட போய் தொழுறதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. தொழுறவரோட தொழுறதுக்கு பொறுமை தேவை. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அவர்களுடைய முகத்தை, இறைவனுடைய முகத்தை நாடி செய்கிறவங்களோட போய் நஃப்ஸை வச்சுக்கோங்க.
சரி, அந்த பொறுமை ஏன் இல்லாம போகும்? நம்ம எங்களுடைய ஆதாரம் எது? அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றார், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. உங்களுடைய கண்கள் கடக்க கூடாதுன்ற அல்லாஹ். உங்களுடைய கண்கள் அவர்களை விட்டு கடக்க கூடாது. இவங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இவர்களை மட்டும்தான் பார்க்கணும், இவர்களை மட்டும்தான் சிந்திக்கணும். இதை தாண்டி உங்களுடைய பார்வை மற்றவர்களுக்கு போகக்கூடாது. உலக அலங்காரங்களை நாடி, உலக கவர்ச்சிகளை நாடி, அங்கே இந்த டைம்ல நம்ம 2 ஹவர் போகாம கடையை திறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொறுமை குறையும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த கடைக்காரனை பாருங்க, இன்னொன்று குறையும், அவன் இன்னும் டபுள் லாபத்தில் இருப்பான். இன்னும் கொஞ்சம் பாருங்க, அப்படியே போய் தராவி தொழு சுண்ணத்தானே அப்பதான் ஃபிக்கு ரீதியாக தான் நம்ம வெளியே போறது. நம்ம வெளியே போறதுல ஃபிக்கு கால வெளியே போறது, அக்கீதாவில் வெளியே போறதா, ஏதாவது ரூட் ஒன்று வச்சிருக்குது. அப்போ அதை நான் புறம் பேசக்கூடாது என்று சொல்றது, இவனை பத்தி பேசலாம்னு வெளியே பேத்துறதால விளங்கிட்டா, அவனை பத்தி பேசலாம்னு ஏதாவது கொள்கை ரீதியாக புறம் பேசலாம்னு அதால வெளியே பேத்துறது. ஏதாவது ஒரு கேட்டை வச்சு அதுக்குள்ள இதால போட்டு சைத்தை அனுப்பி விடுறது, சைத்தை என்ன செஞ்சிடுற, இதால அவனுக்கு ஒரு மஹ்ரஜ் இருக்குது வெளியே போன்ற. நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கண் அங்க கொண்டு போக வானான்றான். வலா தஅது ஐனா, இப்படி பார்க்க அந்த எல்லா பகுதிகளையும் நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? சபர் தீந்துரும். சபர் என்ன செய்யும்? தீந்துரும். இப்போ உதாரணமா, அதுக்கு இன்னொரு உதாரணமா, சஹாபாக்குடைய வரலாறு, இமாம்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு பார்க்குற டைம்ல எங்களுக்கு எப்படி இருக்குது? பொறுமை கூடி தியாக உணர்வு கூடுது. இதை தாண்டி போய் அப்படி அங்கே மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோன்னு என்ன செய்ய? சஹாபாக்கள் ஞாபகம் வருதா? வரல. ஏன்? மற்றதை பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்? மற்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டோமா, முடிஞ்சுது. இந்த குறைஞ்சிடும். எனவே பொறுமை வளர வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான நிபந்தனை, எதில் பொறுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சோதனையாக இருந்தால் டச்சை குறைங்க. அது சோதனையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எங்களது தொடர்பை அதிலிருந்து குறைத்து அறுத்து நீக்கி கொண்டோம் என்று சொன்னால் பொறுமை தானாக என்ன செய்யும்? வளரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமா, அதாவது பொறுமையாளர்கள் தான் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு நுழைகிற நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான்? பிமா சபர்த்தும். சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க எதனால் தெரியுமா? அமல் செஞ்சதுனால அல்ல, பொறுத்ததனால். ஏன்? பொறுத்தாதான் எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும் என்பதனால் அது சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்தை நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொறுமையாளர்கள் இவைகளில் என்ன செய்வார்கள்? பொறுமையாக இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல செய்தி, பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வபஷிர் சாபிரீன், நல்ல செய்தி சொல்லுங்கள், நல்ல இது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறுதியாக, எப்பொழுது ஒரு மனிதன் பொறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனுடைய பொறுமையை என்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சீர்குலைக்க கூடாது. இதுக்கு மேல பொறுக்காதரா உன்னை ஏமாத்திடுவாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பொறுமையாக்கிறன்னு சொல்லக்கூடாது. ஆர்வம் ஊட்டணும். நீ பொறுத்தி என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் உனக்கு ஹைரன் செஞ்சிருப்பான், அதுல வைத்தே இருப்பான். வபஷிர், நல்ல செய்தி தான் என்றைக்கும் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாளர்களுக்கு சொல்ல வேண்டும். பொறுத்தால் நிச்சயமாக கொஞ்சம் காலத்திலே உங்களுக்கு வழங்கும். ஈமான் இல்லாத செயல்களுடைய நிலை, ஜஹிலோட செஞ்ச செயல்களுடைய நிலை, இல்முன்னுடைய நிலையுடைய பெருமதி, அந்த நியாமத் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா காட்டுவான். இதுபோல எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து அகழ்ந்து உணர்ந்து பொறுக்கக்கூடிய நல்ல பொறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.